2014 அணியையும் 2024 அணியும் ஒப்பிட்டு பார்த்தா பாமக 2 இதுலயுமே இருக்கிறாங்க. இதுல கேப்டன் விஜயகாந்த் 10 விழுக்காடு 8 விழுக்காடு எடுத்தவர். அண்ணன் வைகோ அவர் ஒரு 3 விழுக்காடுக்கு தகுதியானவர். ஈஸ்வரன் அண்ணன் அவரு ஒரு வாக்கு பலத்தை கொங்கு மண்டலத்துல நிரூபிச்சவர். அப்ப இவங்க 3 பேருக்குமே ஒரு குறைஞ்சபட்ச வாக்கு 10 விழுக்காடு இருக்கு. அப்ப இந்த 3 பேரையும் தள்ளிட்டு வந்தது 8 விழுக்காடு. பாஜகவுக்கும் பாமகவுக்கும் மற்றவருக்கும் வந்தது 8 விழுக்காடு. பாஜகவால் அன்னைக்கு நிற்க முடிஞ்சது 9 தொகுதிகள். பாஜகவுக்கு மேல தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் இருக்கிறார். இது 2014. இது இந்த முழு பூசணிக்காயை எதற்காக பூசணி சோத்துக்குள்ள மறைக்கிறாரு தம்பி, என் பாசத்துக்குரிய தம்பி ரங்கராஜ் பாண்டே. அவனோட சாணக்கியாவுக்கு வெல்விஷர், அவருக்கும் தனிப்பட்ட முறையில் வெல்விஷர். என்கிட்ட மரியாதையாட்டும் அண்ணனி பாசமாட்டும் இருப்பான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சில கோபத்துல திட்டி இருக்கலாம், பட் அந்த கருத்தியல தான் அவனை நான் இப்போ மறுக்கிறேன் தம்பியை. இப்போ நீங்க 2024 அண்ணாமலை அமித்ஷா அணியை பாருங்க. இதுல அண்ணாமலைக்கு அடுத்தபடியா இங்க 2வது பெரிய கட்சியா இருக்கிறது பாமக மட்டும்தான். அவங்க 10 சீட்டு நின்னாங்க. இதே பாமக பொன்னார் அமைச்சர் அணியிலும் இருந்தாங்க. இப்ப தாமரை நின்ன இடம் 23 கிட்ட தாமரை நின்றுட்டாங்க. 20க்கு மேல 50% மேல தாமரை நின்றுட்டாப்ல. இப்ப இந்த அணிக்கு தலைவர் யாரு? மோடி பிரதமர். இந்த அணிக்கு தலைவர் யாரு? அண்ணாமலை தமிழ்நாட்டில். அந்த அணிக்கு தலைவர் யாரு? கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில். அந்த அணியில 2வது இடம் பொன்னாருக்கு, 3வது டாக்டர் ஐயா. அப்ப டாக்டர் ஐயா இண்டிவிஜுவல் லீடராட்டு அங்க இருக்கிறார். 4வது வைகோ. அங்க 4 முகங்கள். மோடியை தவிர்த்துக்கிட்டு கேப்டன் விஜயகாந்த், பொன்னார், ராமதாஸ் ஐயா, அண்ணன் வைகோ. இங்க முகம்னு பார்த்தா அண்ணாமலை 20க்கு மேற்பட்ட தொகுதியில தாமரையை நிறுத்திட்டார். அடுத்து இங்க டாக்டர் ஐயா இருக்கிறார். டாக்டர் ஐயா, அன்புமணி 2 பேரும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க. யாரு எங்கன்னு அன்புமணி தான் பாஜக கூட அன்னைக்கு வந்தார். இன்னைக்கு அவரே அதிமுக போயிட்டாரு. இப்போ அவரையும் கேஸ் இருக்கு அது இருக்குன்னு எல்லாம் இன்னைக்கும் ஊடகத்துல பேசிட்டு இருக்கிறது நியாயம் இல்லை. அன்புமணி பாஜகவே மதிக்காம டைரக்டா அதிமுக கூட போயிட்டார். இப்போ ஓகே. அடுத்து இங்க தினகரன் 2 சீட்டு நிற்கிறார். தினகரன் ஏற்கனவே நின்னவர் தான், பாராளுமன்ற சட்டமன்றம் சந்திச்சவர் தான். ஓபிஎஸ் 2 தலைமைய இல்லாம ஓபிஎஸ் நிற்கிறாரு. அவர் நின்னது 1 சீட்டு தான் நிற்கிறாரு. அப்ப இந்த களத்துக்குள்ள என்டிஏ 18 விழுக்காடு வாக்கு எடுக்கிறாங்க. இந்த 18 விழுக்காடுல விஜயகாந்த் ஷேர் இல்லை, ஈஸ்வரனுக்கு ஷேர் இல்லை, வைகோவுக்கு ஷேர் இல்லை. அப்போ 10 விழுக்காடுக்கு ஷேரே இல்லை.